பிச்சா தான் ரெண்டா தெரியும். அப்படி தூரத்துல பார்க்கும் பொழுது நடுவுல அப்படி கோடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் அந்த கோடு இப்படி இப்படி எல்லா பக்கமும் எடுக்கிறான். எல்லா பக்கமும் அந்த வட்டமான பகுதியில ஒரு கோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு படத்தை வெளியிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டா அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேர் வைக்கிறான். அரபுகள் தான் இதை சொல்றாங்க, சந்திரன் பிளந்தா சொல்றாங்க. அதனால இந்த பிளவுக்கு என்ன பேர் இஸ்லாம்ல சொல்ல மனசு வரல, அதுதான் என்ன பண்றான், அது அரபியன் பிளவுன்னு சொல்றான். இது அந்த காலத்துல சந்திரன்ல இறங்கின காலகட்டத்தில் அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ங்கிற பேர்ல ஒரு பத்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளியிடப்படுது. அது தமிழ் மொழி உள்பட எல்லா மொழிகளிலையும் அது அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த பத்திரிகை இலவசமா பிரியது. அந்த காலத்துல அமெரிக்கன் ரிப்போர்ட் தமிழ்ல வரும்ல, அதெல்லாம் மதரசாவில் ஓதும் போது ஒளிஞ்சு ஒளிஞ்சு படிப்போம், அதெல்லாம் படிக்க கூடாது மதரசாவில். அந்த மாதிரியான அந்த பத்திரிகையில இந்த படங்களை எல்லாம் போட்டு அவன் என்ன பண்றான், ப்ரூவ் பண்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள் என்று குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. விஞ்ஞானமும் அது என்ன செய்யறது, கிட்ட போய் படம் எடுத்து பார்த்து இப்படி சுத்திக்கிட்டு வந்தா இந்த பாருங்க இது மாதிரி தான், இந்த இடத்துல கோடு, இந்த மைக் ரவுண்டுல இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்ட மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரலாறு அது மெய்ப்பிக்கிற வகையில் இருக்குது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1-2 அற்புதங்களை அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த அற்புதங்களை செஞ்சு காட்டினாங்க. அந்த மக்களும் முழு நம்பிக்கையோட இதுல வந்துட்டாங்க. யாருக்கு செய்ய முடியாத செய்யும் பொழுது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டதை செய்யும் பொழுது, இது எப்படி ஒரு இறை தூதராக இருக்க மாட்டாரு, இறைவனுடைய தூதராக இருந்தா தானே இதை செய்ய முடியும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இது அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை பொறுத்த வரைக்கும் அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்தது. நீங்கள் உம்மத்து, நான் உம்மத்து தான், நம்ம பார்க்கல, செஞ்சாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் கூட ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யலாம், சந்தேகம் வரலாம். இஸ்லாத்திற்கு வந்தவனுக்கு அந்த சந்தேகம் வராது, வெளியே இருக்கிறவனுக்கு என்ன வரும், சும்மா எழுதி வச்சுக்கிறாங்கப்பா, இப்ப செஞ்சு காட்டுறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நம்மளும் நம்பணும்ல, அல்ல ஓர வஞ்சனை செய்யக்கூடாதுல. அவங்களுக்கு மாத்திர அற்புதம், எங்களுக்கு மாட்ட அற்புதம் இல்லைன்னா அவங்க அதிசயத்தை பார்த்து பார்த்து நம்புவாங்க, நாங்க மட்டும் குருத்தை நம்ம நம்பணுமா, எங்களுக்கு பொறுப்பு வேணாமா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும்ல, வரும், கண்டிப்பா வரும். அப்ப நம்மளுக்கு ஒரு அற்புதம் வேணும். அற்புதம் இல்லாம நம்பினா அது உறுதியா இருக்காதுங்க. ஒரு மனிதரை பிடிச்சி அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பி எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நம்பணும்னு சொன்னா அது அவ்வளவு ஆழமானதா இருக்காது. அதனாலதான் கேட்க மாட்டேங்கிறீங்க. எதனால கேட்க மாட்டேங்கிறீங்க, வரதட்சணை வாங்காதீங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா வாங்குறீங்க. ஏன், அவங்கள சரியா நம்பல, கரெக்டா போய் உட்காரல. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் கரெக்டா உட்கார்ந்தா உடனே கட்டுப்பட்டுருவோம். ஆமன்னா சல்லம்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லிருப்போமா இல்லையா. வட்டி வாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா வாங்குறீங்க இல்லையா. அவரை தூதர் சும்மா ஃபார்மாலிட்டி சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிஜமா நம்பவே கிடையாது. ஒழுக்கமா நடங்க நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா கேக்குறீங்களா? சீரியல்ல உட்கார்ந்துகிட்டு என்ன செய்றீங்க, உட்கார்ந்து அழுவிக்கிட்டு இருக்கிறீங்க, பொய்யும் கற்பனையும் பார்த்துக்கிட்டு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்க? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் வேணான்னு சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தான் 100% உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறீங்க. நீங்க அவரை பார்க்கல, அவர் செஞ்ச அற்புதத்தை பார்க்கல, ஏதோ அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்படி நம்புற காரணத்தினால் நம்ம ஃபாலோ பண்ணுவது கூட கொஞ்சம் குறைந்திருக்கிறோம். சஹாபாக்கள் ஃபாலோ பண்ண மாதிரி பண்றோமா? சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்களோ அந்த மாதிரி நம்மளால பின்பற்ற முடியுதா? அடி மனசுல அந்த நம்பிக்கை பலவீனமா இருக்குது. இந்த மார்க்கத்தை நம்புற நம்பிக்கை இருக்குது, ரொம்ப வீக்கா இருக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ்வுடைய ரசூல் மேல உள்ள நம்பிக்கை இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்கிறது. அந்த அப்பனா என்ன ஆகுது, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உறுதியான நம்பிக்கையை கொடுத்து விட்டு நமக்கெல்லாம் ஒரு பலவீனமான நிலையில விட்டுட்டான் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியக்கூடிய உண்மை. ஆனா அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் பாரபட்சமா நடக்க மாட்டான். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்,
முகமது நபி போயிட்டா உனக்கு என்ன, உனக்கு அற்புதம் தானே வேணும், கியாம நாள் வரைக்கும் உனக்கு அற்புதம் இருக்குடா அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தர நினைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த வேதம் இருக்க குர்ஆன் இது அற்புதம் அப்படின்னு தூக்கி தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் பலவித அற்புதங்களோடு வந்திருந்தார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம் இந்த வேத புத்தகம், இந்த நூல், இந்த கிதாபு தான் எனக்கு அல்லாஹ் தந்த வேதம், அல்லாஹ் தந்த பெரிய அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இருக்க நம்ம இஸ்லாத்தை நம்புறதா இருந்தா எப்படி மூசா நபி சமுதாயம் அந்த கைத்தடி பாம்பாக மாறியதை பார்த்து நம்பினார்களோ அந்த மாதிரி நம்ப நீங்கள் விரும்பினால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டியதை பார்த்து அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி உறுதியாக நம்பினார்களோ அப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள விரும்பினால் குர்ஆனை கையில எடுங்க. அது உங்க கண்ணு முன்னாடி ஒரு அற்புதமா திகழ்கிறதா இல்லையா? கண்டிப்பா திகழ்கிறது. குர்ஆனை வாசித்து பார்த்தால் இது நிச்சயமாக மனிதன் சொல்லி இருக்க முடியாது, இது மனிதனுடைய வார்த்தையா இருக்க முடியாது, முகமது அவர்கள் சொந்தமாக இதனை கற்பனை செய்திருக்க முடியாது என்று முடிவு செய்கிற வகையில் அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு போதனையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அமைந்திருக்கிறதா இல்லையா? அதனாலதான் திருக்குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதம். சந்திரன் பிளந்தார்கள், அது முடிந்து விட்டது, இப்ப பிளந்துகிட்டே இருக்கல. கைத்தடி பாம்பா மாத்தினார்கள், அது பாம்பா இருந்துகிட்டே இருக்கல. கைத்தடி இப்ப நம்மகிட்ட இல்ல, பாம்பு நம்ம கிட்ட இல்ல, போயிடுச்சு. இது ஒண்ணுதான் வாழ்ந்துகிட்டே இருக்கிற அற்புதம். இந்த நூற்றாண்டுல இருந்தது, இருக்குது, போன நூற்றாண்டுல இருந்தது, அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்தது, இனியும் இருந்து கொண்டே இருக்கும் கியாம நாள் வரைக்கும். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த போதனையை, இந்த குர்ஆனை நாம் தான் அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் இந்த குர்ஆன் இனியும் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்மள்ட்ட அற்புதம் எங்கன்னு கேட்டா, அற்புதம் இருக்குப்பா, நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற. கண்ணை திறந்தா தானே தெரியும். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அவ்வளவு அதிசயங்களை நமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் தான் தந்தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய எண்ணற்ற சான்றுகளை அந்த குர்ஆனுக்குள்ளேயே அல்லாஹ் மறைத்து புதைத்து வைத்திருக்கிறான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கண்ணை மூடிக்கிட்டு அதெல்லாம் இல்லாத மாதிரி மேம்போக்காக அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். செத்தவர்களுக்கு பார்சல் பண்ணுவதற்கு குர்ஆனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தாயத்துகள்ல சுருட்டி இடுப்புலையும் தோல்லையும் கட்டி கொள்வதற்கு அந்த குர்ஆனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அர்த்தம் தெரியாம ஓதுவதற்கு இந்த குர்ஆனை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் தொங்குகின்றனவா? ஏன்பா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? எந்த வேதமும் சிந்திக்க சொல்லவே செய்யாது. ஏன்? சிந்திச்சா நம்பிக்கை இழந்துருவான். ஏன்னா நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். குர்ஆன் மாத்திரம் தான் சொல்லுது சிந்தி. ஏண்டா சிந்திக்காம இருக்கிற? வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி. சிந்திக்கிறதுக்கு இந்த குர்ஆனை நம்ம லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஹல்மி முத்தக்கிர், சிந்திக்க கூடியவன் இல்லையா என்று குர்ஆன் கேட்கிறது. அப்ப இந்த குர்ஆன் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது. அந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பிரமித்து விடுவீர்கள். எப்படியான பிரமிப்பு? ஒரு மனிதன் ஒரு பெரிய உலகத்திலேயே அவனுக்கு நிகரான அறிவாளி இல்லைன்னு வச்சுக்கிருவோம். அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு நூலை எழுதுகிறான். எவ்வளவு நல்லா இருக்கு! அறிவாளி எழுதுற நூலு அறிவுபூர்வமா இருக்கும்ல. முட்டாள் எழுதுற நூல் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அறிவாளி எழுதுற நூல் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இல்லையா? உலகத்திலேயே பெரிய மேதை என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் ஒரு புஸ்தகத்தை எழுதினால் அவன் மரணித்து 50 ஆண்டு போறதுக்குள்ள பாதி விஷயம் பொய்யாயிரும்.